அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் பாமணிஜரும் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கும்பராசிக்கு இந்த ஜனவரி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் மிக நல்ல பலன்கள் கிடைக்குன்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி மற்றும் குருவனுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதம் போகக்கூடிய இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல துறைகள்லையும் சாதகமான மாற்றங்களை உருவாக்கும் கும்பராசிக்கு. இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை சாமர்த்தியமாக நடக்கிறது இதுக்கெல்லாம் உள்ள ஒரு மாதமாக இருக்கும். புதிய இதை தொடங்கிறதுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம். புதிய விஷயங்களை தொடங்கிறதுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம். சனிபகவான் உங்களோட எதிர்கால திட்டங்களை நல்லபடியாக எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதான் பொதுவாக இந்த மாதம் நடக்கக்கூடியது. வாங்க நம்ம உங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பம் உறவுகள் எப்படின்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். உங்களுடைய உறவினர்களோட ஆதரவு எல்லாம் கிடைக்கும். சூரியன் உங்கள் குடும்ப உறவுகளை நல்லா வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருப்பார். சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுங்க, சரியாக போயிடும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், வராமல் எப்படி இருக்கும், வரத்தான் செய்யும். ஆனால் அதை நம்ம நிதானமாக ஹேண்டில் பண்ணோம்னாலே அதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். இப்போ கல்யாணம், திருமண வாழ்க்கை, காதல் இதை பற்றிலாம் பார்த்தோன்னா, காதல் பண்ணுறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மாற்றமாக இருக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மாற்றங்களாக இருக்கும். சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் புதிய உறவுங்களை தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக உங்களுக்கு ஆள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும். ஏன்னா இப்போ சனி ஜென்மத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சொல்கிறேன், இதெல்லாம் அப்படி இருக்கும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றியாக முடியும். இதெல்லாம் காதல், திருமணம் இதை பற்றி. இப்போ வேலை மற்றும் தொழில் எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் சனிபகவானுடைய பயன் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு இல்லாட்டினா புதிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேறு என்ன புது வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு கம்பெனிக்கு மாறுறது, அது இந்த கம்பெனியில் இந்த வேலையை விட இன்னும் உயர்வான வேலையாக இருக்கும். இல்லை இதை விட நல்ல அதிகமான சம்பளமாக இருக்கும். இல்லை இதை விட நல்ல போஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரி புதிய வேலைக்கு போகிறது, இல்லாட்டினா உங்களுக்கு இந்த இருக்கிற நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலே பதவி உயர்வு கிடைக்கிறது, அதாவது ப்ரமோஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறுறது. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் நீங்கள் புதுமையான திட்டங்கள் தீட்டுவீங்க. இப்போ இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு புதுமையான பிளான் பண்ணி அந்த வியாபாரத்தை முன்னேற்றுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் நல்ல வெற்றி கொடுக்கும். அது மாதிரி புதுமையான விஷயங்களை நீங்கள் புதுமையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க உங்களுடைய தொழில்கள்லையும் உங்களுடைய வேலைகள்லையும். அது நல்ல வெற்றி கிடைக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வேலைகளில் உருவாகும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. இப்போ பணத்தை பொறுத்தளவு பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வரும். செவ்வாய் இந்த இதில் இருக்கிறனால, 6ல் இருக்கிறதுனால பழைய கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு உதவுவார். பழைய கடன்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. புதிய முதலீடு பண்ணுறவங்க யோசிச்சு செய்யுங்க. நம்ம இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு சில பேர் எனக்கு லாஸ் ஆகிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்காக தான் யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பொருளாதாரம் வரும், ஆனால் இப்போ நம்ம செய்யும்போது தான் பின்னால் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புதிய எங்கேயாச்சும் ஒரு பள்ளம் இருக்கும், ரோடு இருக்குது, நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. ரோடு நல்லா தாங்க இருக்கும், அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இது மாதிரி போகிற இடத்துல உங்களுக்கு புதுசாக முதல்ல இன்னொருத்தருன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இதில் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யோசிச்சு நமக்கு சரியாக இருக்குமான்னு யோசிச்சு பண்ணுங்கள். அதனால் சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
இதெல்லாம் வந்து பணம் பொருளாதாரம் சம்மந்தமாக. உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். சத்தான உணவு நேரம் தவறாமல் சாப்பிட்ணும். சத்தான உணவு எடுத்துக்கணும். இல்லாட்டினா சின்ன வந்து இன்ஃபெக்ஷன் கூட உங்களை பாதிக்கும். மழையில் நனைஞ்சால் கூட உடனே ஜலதோஷம் ஜுரம் வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி அதிக வெயில் அடித்தாலும் ஜலதோஷம் ஜுரம் வந்துடும். இது மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சத்தான உணவு எடுத்துங்க, நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. நீங்கள் உடம்பை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா இதெல்லாம் செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நிறையா தண்ணி குடிங்க. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். பரிகாரம்னா சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், ஏன்னா 7 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஆனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எண்ணெய் போடுங்க, எண்ணெய் விளக்கு போடுங்க. 2 வந்து ராகு இருக்கிறதுனால துர்கா தேவியை வந்து வழிபடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். துர்க்கையை வழிபட்டாலே போகிறோம், எல்லாத்துலேயும் வெற்றி தான் உங்களுக்கு. துர்காயை வழிபடுங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். இதை கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். துர்கா ஹோமம் பண்ணலாம், இல்லை சண்டி ஹோமம், இதெல்லாம் நடந்ததுன்னா கலந்துக்குங்க. ஆனால் கலந்துக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லை முன்னேற்றத்தையும் தரும். உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். உங்களுடைய தனித்தன்மையும் சிந்தனையும் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய தனித்தன்மை எது அப்படின்னு யோசித்து செயல்படுறது மிக மிக நல்லது. பொதுவாக கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம சேனலில் பாமணிஜரம் சேனலில் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது உறுதி. அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.